அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் வறுவலுங்க. இந்த கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா வித சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பருப்பு நல்லா நிறம் மாறட்டும். இன்றைக்கி நான் ஒரு 200 கிராம் கத்திரிக்காயை ஸ்லைஸாக கட் பண்ணி ரொம்ப சன்னமாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு அடுப்பை கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் வதக்கி விடுங்க. இப்போது 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் குழம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வைங்க. நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மணம் போகணும். தூளுக்கெல்லாம் பச்சை மணம் போகணும். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுப்பை கம்மியாக வச்சு சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி வதக்கி விடுங்க. சூப்பராக கத்திரிக்காய் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.